வணக்கம் பானு. அதாவது சிங்கப்பூரில் இருந்து ஸ்கூட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள TRI எனப்படும் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு துறை தனிப்படை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து குறிப்பிட்ட அந்த விமானத்தில் இறங்கிய வந்த பயணிகளை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த அகமது இத்ரிஸ் என்ற இளைஞர் சுற்றுலா பயணிகள் விசாவில் லாவாஸ் நாட்டிலிருந்து சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூரில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் சென்னை வந்தார். மத்திய வருவாய் புலனாய்வு துறை அதிகாரிகள் அந்த பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்தி விசாரித்தனர். இதையடுத்து அந்த பயணியை சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தனி அறையில் வைத்து தீவிரமாக விசாரித்தனர். அதோடு அந்த பயணியின் கைப்பை மற்றும் அவரின் உள்ளாடைக்குள் பரிசோதித்தனர். அதற்குள் ஒரு சில சிறிய பார்சல்கள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பார்சல்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பிரித்து பார்த்தபோது அதனுள் போதை பவுடர் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் பயணி அகமது இத்ரிஸ் அது போதைப் பொருள் அல்ல, உடலுக்கு சக்தி தரும் குளுக்கோஸ் போன்ற ஒரு வகை சக்தி பவுடர் என வாதிட்டார். இதையடுத்து அந்த பவுடரை எடுத்து சென்று ஆய்வு கூடத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தற்போது சற்று முன் நேரத்திற்காக தகவல் வந்தபடி, அதாவது பரிசோதனை கூடத்திலிருந்து ரிசல்ட் வந்துள்ளது. இது மிக அதிக வீரியம் கொண்ட கொக்கைன் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த கொக்கையின் போதைப் பொருள் மதிப்பு ரூபாய் 27 கோடி ஆகும் என மத்திய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளனர். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு பயணியிடமிருந்து 27 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்